ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பிக் டே. மகாராஷ்டிரா கிளம்புறோம். மாஸ் பண்ணுறோங்க. எங்கே ஸ்டாப் ஸ்டாப்பு? ஹம்பி தான். நாளைக்கு வந்து கோபுர வியூவில் பாருங்கள். இதோட நிப்பாட்டிக்கிறேன். பாய் 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 பாய். வணக்கம் வந்தனம். நான் உங்கள் ஆர்சி ஃபுல்லி ட்ராவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணியாச்சு. மணி ஒரு 7 இருக்கும் கரெக்டாக. எல்லாமே பேக் பண்ணி அது இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து முக்கியமான பார்ட்டு, முக்கியமான பார்ட்டு நம்ம எஃப்டி லோகோ ரிலீஸ். சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அது போயிட்டு வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து பெரிய லோகோவாக அடிச்சிடலாம். போடு ரத்துக்கு கொண்டு வந்த போனாலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டீமில் வந்து ஒரு புது ரைடர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரைடரு. வேறு யாரும் இல்லை, நம்ம ராமோட அண்ணா தான். பாருங்க, வெங்கடேஷ் ப்ரோ. அவரோட வண்டி அப்படியே முன்னாடி பாருங்க. ட்ரைடன்ட் ஆக்சுவலாக. ஸோ ஆமாம், வேற லெவலில் அண்ணாவும் ரெடி ஆகிட்டு வந்திருக்காரு. பக்கா ரைடர். பார்த்தீங்கன்னா A to Z வந்து இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஹம்பி போக போகிறோம். 3 பேர் மாசா போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் 3 பேர் சேர்ந்து போக போகிறோம். வேற லெவல் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் கைஸ். இன்னைக்கு ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாராஷ்டிரா போகிறோம். ஹம்பி அதெல்லாம் தாண்டிட்டு மகாராஷ்டிரா போயிட்டு அங்கேருந்து கோவா, கர்நாடகா கோஸ்டல். ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டை ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுறோம். பெரிய ரைடு தான். ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். பாய் பாய். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து அப்படியே நைஸ் ரோடு பிடிச்சாச்சு. நைஸ் ரோடில் வந்து ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணுறது ஒரு வேறு லெவல் ஃபீலு. அண்ணா பாருங்கள், ட்ரெயினில் வந்து சும்மா ஷவுக்காலி மாதிரி போயின்னு இருக்காரு. சரண் வந்து ஹைனஸில் பறந்து போயிட்டான். நம்ம ராக்கி பாயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா 100ல் வந்து அசால்ட்டு பண்ணிருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே தும்கூர் சித்திரதுக்கு ரூட் தான் எடுக்க போகிறோம். தும்கூர் முன்னாடி ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வண்டி சும்மா வெண்ண மாதிரி இந்த 8 லைன் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சுங்க. சும்மா அருமையான ரோடுங்க இது. அப்படியே சித்திரதுர்கா முன்னாடி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்காமல் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் எப்படி திருநெல்வேலி இந்த சிங்கம் படம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏதோ படம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், நரசிம்மா அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஒரு பக்கம் விண்மில் சீனரின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்துச்சு. ஆனாலும் அதை பற்றி நாங்கள் கண்டுக்காமல் அந்த க்ளீன் ஃப்ரீ ரோடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நடந்துச்சு ஒரு சம்பவம். ஹலோ கைஸ், இப்போ ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு இடத்துல இங்கே நிறுத்தியிருக்கோம். பாருங்கள், சீனரிலாம் வந்து செமையாக இருக்குது. இங்கே சுற்றி இந்த விண்வெல்லு அது இதெல்லாம் போட்டு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இடம் வேறு லெவலாக இருக்குது. பட் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் இப்படி வந்துகிட்டே இருந்தேன். வெங்கடேஷ் அண்ணா வந்து கரெக்டாக முன்னாடி போயிட்டு இருந்தார். நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கேப் அப்படி வந்து பறந்து என் ஃபேஸ் கிட்ட, அதாவது என் ஃபேஸ் கிட்ட வரல, என் வண்டி முன்னாடி அப்படியே விழுந்துருச்சு. ஸோ டக்குன்னு அவரை ஓவர்டேக் பண்ணி நான் அவரை நிறுத்த சொல்லிவிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கேப் வந்து எந்ததோ இப்போ வேன் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கேப் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு அதை நான் வந்து ரிவர்ஸில் போயிட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஆக்சுவலி 2 பேர் வந்தாங்க காரில். அது சின்ன பையன் கேட்டானா என்னன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு தொப்பை எடுத்து மண்டையில் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டோம்னே ஓ உங்களுதா, சரி ஓகே, நான் ஜஸ்ட் யாரோ விட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு.
சரி நான் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் கவரை காணும். அப்புறமா கேப் விழுந்தப்பே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் ரெயின் கவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறுத்தி அண்ணா ரெயின் கவர் எங்கே அப்படின்னு கேட்டேன். அவர் மடித்து எதுவும் வச்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லையடா தெரில அப்படின்ட்டாரு. ஸோ அதான் இப்போ ஆக்சுவலி போயிருக்காரு. இங்கே டோல் இங்கேருந்து கண்ணில் தெரியும் உங்களுக்கு, ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் டோல் இருக்குது. ஸோ அந்த டோலில் கடைசியாக நாங்கள் மீட் பண்ணோம். அந்த டைம் நான் சரியாக கவனிக்கலை. மேக்ஸிமம் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி போனார் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. அப்போ இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இருக்கும் தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கண்டிப்பாக இந்த ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும் மோஸ்ட்டாக. அவர் பார்க்க போயிருக்காரு. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு அப்டேட் கொடுக்குறேன் நான். லொக்கேஷன் பாருங்கள். ஆனால் லொக்கேஷன் வந்து அட்டகாசமாக இருக்குது கைஸ். நல்லா சன்னியாக இருக்குது. மேபி மான்சூனில் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ரௌன் கிராஸு ஃபுல்லாக விண்மில்லு அது எதுனா நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஏ சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். அந்த சிரிப்பா காட்டுங்க. ஃபைனலி நமது எப்படியோ பறந்து போன தொப்பியும் கிடச்சிருச்சு, கவரும் கிடச்சிருச்சு. பார்த்துக்கோங்க நல்ல ஆக்சுவலி நல்ல வேலை அந்த கேப் என் கண்ணு முன்னாடி விழுந்ததுனால நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா இதை பார்த்து வந்து கவரும் இல்லையே அப்படின்னு அந்த கேப் எடுக்கிறதுக்கு ஒரு கார் நிப்பாட்டி கேப் எடுக்க பார்த்தேன். தொப்பியை போட்டேன். அவர் தொப்பியை எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் தொப்பியை மண்டையில போட்டு கிளம்பலான்னு பார்த்துருக்காரு. கரெக்டாக நான் அப்போ போயிட்டு அப்படியே உங்களோடதா நான் ஏதோ சும்மா கீழே கிடக்குன்னு நினைச்சேன் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் விட்டுறதால எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வந்தோம். ஆமாம் ஆமாம். சரி ஓகே, கண்டினியூ பண்ணுவான் ரைடை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹம்பியில் மீட் பண்ணலாம். அப்படியே இந்த ஸ்ட்ரெச்சு லேண்ட்ஸ்கேப்லாம் மாறி மாறி விண்மில்லு, மவுண்டெயின், பிளாட்டோ அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. ரோடும் செமையாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஆனால் அன்ஃபேவரபுள்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் தான். வெயில் கொஞ்சம் இருந்துச்சு, பட் மோசமாக இல்லை. ஏன்னா நாங்கள் மூவிங்கில் இருந்ததுனால காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பெருசாக தெரியல, சமாளிச்சிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டனல் ஆஃப் தி டே. ஆல்மோஸ்ட் ஹம்பி கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி டேயில், அதாவது இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டனல் ஆக்சுவலாக இந்த ரோட்டில். ஸோ அது வந்து ஹம்பி எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு போட்டிருந்தாங்க பேர். ஸோ டேயில் ஃபஸ்ட்டு டனல் எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருக்கும் போது. அது மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷனே பாருங்கள் டனலில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ லேக் இருக்குது. ஏதோ பொன்னவர் லேக்கோ ஏதோ நினைக்கிறேன். இதோட லேக்கோட பேர் தெரியல. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அழகான மவுண்டெயின், அதுக்கு மேலே வந்து விண்மில்லு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டனலோட என்ட்ரன்ஸு. அப்படியே கீழே நம்ம வண்டி வேறு லெவலில் இருக்குது. செம்ம சீனிக்காக இருக்குது லொக்கேஷனு. ஆனால் ஆக்சுவலி இப்போ நான் வந்து இங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 minutes ஆகிருக்கும். நான் வந்து வெங்கடேஷ் அண்ணாக்கும் ராமாக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேருமே காணும் ரொம்ப நேரமாக. பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ வெயிட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப
எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டனல் ஆஃப் தி டே. அதுவும் இந்த எக்ஸ்பிரஸ் வேல பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டனல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே 3 வண்டியை வச்சு டனலோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டனலுக்குள்ளே போகிறோம். Look at the view guys. அங்க பாருங்க டனல் வர போகுதுங்க. ஃபர்ஸ்ட் டனல் போட்டுக்க போடு. 3 வண்டியை நிறுத்தி எடுப்போம். கண்டிப்பா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் நிறையா கண்டிப்பா அங்கே நிறுத்தி எடுப்போம். ஃபஸ்ட்டு டனல் ஆகுது. அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் துங்கபத்ரா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி ஆனால் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டாக ஏற்றிருக்காங்க. தண்ணிக்காக தான் நினைக்கிறேன். பாருங்கள் துங்கபத்ரா நதி எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ ஹம்பி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஹம்பிக்கு முன்னாடி இருக்கோம். ஹொஸ்பேட்டன் ஒரு ஊர்கிட்ட இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் நாங்கள் டனலுக்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் டனலில் போனது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் டனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பைக்கில் போக போகிறோம். வாங்க. அங்கே பார்த்தீங்களா என்ன தெரியுது? என்ன தெரிகிறது? டனல். ஆமாம், ஃபஸ்ட்டு டனல் ஆஃப் தி டே. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டனலில் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட முக்கியமான விஷயமே டனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக இன்றைக்கி டனலில் போயிட்டு கண்டிப்பாக vlog இருக்குது, போட்டுருணும். அங்கேருந்து அப்படியே ஹோஸ்பேட்டை க்ராஸ் பண்ணி ஹம்பிக்கு ரோடு எடுத்தோம். வில்லேஜ் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு க்ரீனரியாக. போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மானுமெண்டலாக ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடி வருவாங்க. என்னடா என்ன அவசரம் அப்படின்னு பார்த்தா ரூம் வேணுமா பையா அப்படின்னு கேட்குறானுங்க. இல்லை பிரதர், வந்தாச்சு. இது பாருங்க, எல்லாருடைய சிவனே போற்றி. அப்படியே கோவில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு ட்ரோன் ஷாட் போடலான்னு பார்த்தா பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ விட்லா டெம்பிள் போகலாம் அப்படின்னா மணி ஆல்ரெடி 4:30, அங்கே போக 6 ஆகிடும். சரி நியரஸ்ட் என்னன்னு பார்த்தோம், ஸ்டெப் வெல் காட்டிச்சு. சரி போகலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஒழுங்காக கூகுள் மேப்ஸே நம்பியிருக்கணும். நான் லோக்கல் கிட்ட கேட்டு போய் ஒரு சந்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக போகிற கதையை பாருங்கள். இப்படிதான்டா ரூட்டு. அவர் குரூப் மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லைடா, அதுதான்டா. இதுவும் நல்லா இருக்கு பாரு, இந்த இடம் நல்லா இருக்கு பாரு. உனக்கு எது என்ன ஞாபகம் வருது இது பார்த்தா? இல்லை கரெக்டாக சொல்லு, இந்த இடத்த பார்த்தா.
ஃபைனலி காய்ஸ் எப்படியோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இருட்டில் ஹூப்ளி ரோடு போய் அது இதெல்லாம் பண்ணி ஒரு ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நைட் ரைடு ஹூப்ளி வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே இருட்டாகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஒரு இடத்துல 3 பேர் மீட் பண்ணோம். கரெக்டாக ராமா என்ன பண்ணான்னா, எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணான். ஹூப்ளி ரோட்டில் தான் மச்சான் இந்த திருட்டு வேலை தான் பண்ணுவாங்க, வழிப்பறிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கதையை அப்போ தான் சொல்கிறோம். ஒரு தைரியத்தில் நானே மனசை பிடிச்சி போயிட்டுருக்கேன். அப்போ தான் கதையை சொல்கிறோம். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் 3 பேரும் அவங்க கால் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒன்று சேர்ந்தே போயிட்டே இருந்தோம். ஸோ அப்படி இப்படியே மேனேஜ் பண்ணி நடுவில் வந்து 2-3 இடத்துல வந்து எந்த லேனில் போகிறோன்னு தெரியாமல் ஆப்போசிட் லேன்லாம் போயிட்டுருக்கோம். சரி நாங்கள் தான் அப்படி பண்ணுறோன்னு பார்த்தா கார்காரெலாம் எங்களை ஃபாலோ பண்ணி ஆப்போசிட் லேனில் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்க சொல்ல போனால் ரோட்லேயே வந்து 2-3 பேர் உட்காந்துருக்கானுங்க, படுத்துருக்காங்க. ஆமாம், அது வேற வரானுங்க, திடீர்னு வரானுங்க, ஏதோ அவன் ரோடு மாதிரி வரானுங்க. ஆமாம், நடுவில் திடீர்னு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ஒன்றுமே இல்லை, பொட்டல் காடு, சுற்றி வர எல்லாம் இருட்டு. நம்ம ஹெட்லைட் எங்கே போதோ அந்த ரோடு மட்டும்தான் தெரியுது. அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லிங் ரைடாக போச்சு. அப்புறமா கடைசியாக அப்படியே அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஒரு ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். நல்லா இருக்கு ரூம். 480 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணிப்போம். நீங்க பாத்திருப்பீங்க, ஹம்பி ஃபுட்டேஜஸ்லாம் பாத்திருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹம்பில அந்த வெல்லாம் பாத்திருப்பீங்க. அது வந்து நம்ம ஊர் ஸ்டெப்ஸ் வெல் திருவள்ளுவர் மாதிரி தான். ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த ரெயின்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று இந்த சேரியட் பார்த்தோம், அதை பார்க்க முடியல எங்களால். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மேப் போட்டுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போயிட்டோம். அந்த ஹெரிட்டேஜ் சைட் போகாமல் கோவில் போயிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல, நாங்கள் அந்த ஸ்டெப் எல்லாம் பார்த்தோம், அதுவே சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரே ஸ்டெச் தான் இந்த ஹூப்ளி அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஹூப்ளிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர். நாளைக்கு வந்து மகாபலேஸ்வர் போகலான்னு இருக்கோம். ஏர்லி மார்னிங் ரைட் ஸ்டார்ட்ஸ் நாளைக்கு. ஆமாம், அது கண்டிப்பாக. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஹம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா அந்த எங்கே பார்த்தாலுமே இந்த ஸ்டோன் ஹில்ஸு, அப்புறமா இந்த ரூயின்ஸு, அந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக அந்த டெம்பிள் ரூயின்ஸு அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் எந்த பார்த்தாலுமே ஏதோ ஒரு டெம்பிள் ரூயினு இல்லை ஏதோ ஒரு மான்யூமெண்டல் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஊரே பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ பெரிய ரைட்டில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது கஷ்டம். அதுக்கு ஒரு செப்பரேட் டே வச்சு வேணால் செப்பரேட் ரைடு போடுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு வந்து என்னன்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது போகிற இடத்துல வந்து நல்லா இருந்துச்சா, நிப்போட்டமா, ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கோமா, அதுவே போதும். நம்ம போகிற இடமே வந்து அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸஸே அதுவே நல்லா இருக்கும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் இது முக்கியமான இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியலை போட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து மகாராஷ்டிரா மகாபலேஸ்வர் பிளானு. ஆனால் நாங்கள் போகிறோமா இல்லையாங்கிறத நீங்கள் பார்ட் 2 பாட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்றதை பாருங்கள். Until then, it's bye from RC and subscribe to Fully Travel.